நீயா நானா தற்போது பேசுபொருளா இருக்கிற மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா எதிர்ப்பா அப்படிங்கிற அந்த டாபிக்ல பேச வச்ச ஷோ டெலிகாஸ்ட் ஆகல. அந்த 2 மணி நேரம் அவன அறிவால கட்டி போட வைக்கிறது, உணர்வால அவனை உரையாட வைப்பது, இதுதான் நீயா நானா நிகழ்ச்சி. இதுல எவனாவது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பதட்டம் என்னன்னா, இங்க எல்லாருமே தமிழர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கே. அவங்க இது திமுக அரசியல் பண்ணுதுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது திமுகவின் கொள்கை அப்படின்னு. திமுகவின் கொள்கை இல்லப்பா, தமிழர்களின் விருப்பமே இருமொழி கொள்கை தான். தமிழை எதுக்குடா பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனோம், அவன் பக்கத்து நாடுக்கு போற அளவுக்கு முன்னேறிட்டான்டா. தமிழ்நாட்டுக்காரன் அவனுக்காவது பாகிஸ்தான் போகணும்னு ஆசை வருமா, நேபாளத்துக்கு போகணும்னு ஆசை வருமா? ஆனா வட இந்தியர்களுடைய அதிகபட்ச ஆசையே அந்த நேபாளம், ஆப்கானிஸ்தான், இதுதான் இவங்களுக்கு பெரிய நாடு. அதை விட்டா அதை விட சூப்பர் நாடு தமிழ்நாடு தான். மலையாளிகள் தான் படிச்சிருக்கிறாங்க, தமிழர்கள் படிக்கலன்னு போற போக்குல ஒரு புள்ளியோரத்தை காமிக்கிறாங்க. உயர்கல்வியில யாரு, பெண்கள் படிக்கிறதுல யாரு, எல்லாத்தையும் தமிழ்நாடு தான் பதிலும். அவன் கையெழுத்து போட்டா போதுங்கிறத ஒரு இந்த மாதிரியான வாதத்தை வச்சுதான் அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. நாமக்கல்ல ரோடு சரியில்லைங்கிறது தீர்மானிக்கிறதுக்கு எதுக்கு நாக்பூர்காரன்னு கேட்கிறேன் நான். அந்த அரசியல் தான் இன்னைக்கு விஜய் டிவில இறங்கிருச்சுங்கிறேன் நான். இனி அடுத்து கண்டென்ட் அவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா யோசிச்சு பாருங்க. கார்பரேட்டுங்கிறவன் அவனுக்கு மொழியே இருக்கக்கூடாது, அவனுக்கு இந்தியா பாலிடிக்ஸ்லாம் தேவையில்லை, இந்தியாவுடைய அரசியல் இந்திய அரசியலாம் கிடையாது, அவனுக்கு பொதுவாகவே மொழி அரசியல் வட்டார அரசியலாம் கிடையாது, அவனுக்கு சந்தை பெருசா இருக்கணும், மார்க்கெட், அதை நோக்கி தான் சிந்திப்பான். ஆனால் அவன் ஹைப்பர் லோக்கலா சிந்திக்க மாட்டான். தீர்மானிக்கிற இடத்தில் தமிழர்கள் வந்துட்டாங்க, அந்த நெறிப்படுத்துகின்ற அந்த விவாதத்தை நடத்துகின்ற இடத்தில். ஒரு காலத்துல கருத்து சொல்ற இடத்துல தமிழர்களை விட மாட்டாங்க, குறிப்பா பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முஸ்லீம் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அது வந்துட்டாங்க. இப்படி எல்லாம் வந்த உடனே அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ அடுத்து விஜய் டிவி மாதிரி அடுத்த ஒரு வெகுஜன ஊடகத்தையுமே கோபிநாத் மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுனால அது ஏன்னா ஒரு சாதாரண இல்லைங்க, இது மிரட்டப்படுவதும் இல்லை, அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் அது போறது இல்லை. அங்க இருந்து அவன் பட்டன் ஆஃப் பண்ணிடுறான், அவ்வளவுதான். ஏன்னா அது செட்டப் ஹையாரிட்டி மேல போக போக அது யார் கையில இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சென்ட்ரலைஸ்டா இருக்கு, டீசென்ட்ரலைஸ்டா இருக்கணும், பரவலாக்கப்பட்ட நிலையில இருக்கணும். அதைத்தான் நான் சொல்றேன். இது நான் பேசுறது முக்கியமான அரசியல். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள். அவரிடம் தற்போது நீயா நானா நிகழ்ச்சி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா எதிர்ப்பா அந்த தொடர்பான அந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் செய்யப்படாதது குறித்து பல்வேறு விவகாரங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சரிங்க, நீயா நானா அப்படிங்கிறது நிறைய இப்போ நம்ம சமூகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளை, அதற்கு இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து காட்டுற ஒரு விஷயமாக இருந்துருது. அதில் குறிப்பாக தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு அரசியல் புரிதலோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிக்காட்டுறதும் அந்த ஷோவினுடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் தற்போது பேசுபொருளாக இருக்கிற மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக எதிர்ப்பா அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் பேச வச்ச ஷோ டெலிகாஸ்ட் ஆகலை. இதற்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக நிறைய வருகிறது. ஆனால் உங்களுடைய பார்வையில் இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கிறதாக நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் தாங்க, ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம பெரிய இது குறித்து பெருசாக நமக்கு விவரம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, அந்த டீமில் ஒர்க் பண்ணியிருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துவிட்டு, அதுவும் நீயா நானா மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் சும்மா ஒரு 2 கேமரா வச்சு போட்டு, இப்போ நம்ம எடிட் பண்ணுற மாதிரி நீங்கள் காமிக்கிறப்ப உங்கள் முகமும் நான் பேசுகிறப்ப ஏன் மூத்தி வச்சு இன்னும் அவுட்டு வச்சு அப்படி முடிக்கிற எடிட்டிங் கிடையாது. அது மல்டி கேமரா செட்டப்பில் எல்லாரையும் ஒய்டாகவும் காமிப்பாங்க, குறிப்பிட்ட நபர்களை மட்டும் டைட் ஷாட் போவாங்க. அதுக்குள்ளே இவங்க பேசிகிட்டு இருக்கிறது அவங்க மறுத்தாங்கன்னான்னு அது ஒரு பெரிய எடிட்டிங் ஒர்க்கு. ஒரு 3 மணி நேரம் எடுத்து அதை 1 மணி நேரம் தான் போடுவாங்க. 2 மணி நேரம் எடிட்டில் கட் பண்ணி தூக்கணும். நிறைய விஷயம் நல்ல விஷயமா இருக்கும், அதையெல்லாம் தூக்கணும்னா ரொம்ப சிறப்பானதாக பார்த்து எடுப்பாங்க. யார் ரொம்ப சரியாக கூர்மையாக பேசியிருக்கிறாங்க, யாருடைய கருத்து கத்தி மாதிரி பாயுது, இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் கெஸ்ட்டோட கருத்து, கெஸ்ட்டு பேசும்போது கெஸ்ட்டோட கருத்துக்கு எதிராக பேசினவங்களுடைய முகத்தை லைட்டாக காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரே நேரத்திலே பல கேமரா உங்கள் கருத்தை சொல்லும் போது உங்களை ஆதரித்தவர்கள் முகம் எப்படி இருக்குது, உங்களை எதிர்த்தவர்கள் முகம் எப்படி இருக்குது, உங்களுக்கு எதிர் கெஸ்ட் எப்படி இருக்கார், கோபி அந்த நேரத்தில் என்ன மாதிரி பாடி லாங்குவேஜில் நடந்துக்கிட்டு இருக்கார், இப்படி எல்லாத்தையும் பார்த்து பிசிஆரில் உட்காந்து இது பண்ணி எடிட் பண்ணி
அது சிறப்பாக அது அந்த எடிட்டருக்கு வந்து வெறுமனே டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, பொலிட்டிக்கல் நாலேஜும் அந்த சப்ஜெக்ட் குறித்த கனம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவர் கரெக்டாக அந்த விஷயத்தை புரிஞ்சு இவ்வளவு சுவாரஸ்யங்களோடு பண்ண வேண்டிய ஒரு எடிட்டிங் ஒர்க், இவ்வளவு அழகாக ரசித்து செதுக்கி செஞ்ச ஒரு எடிட்டிங் ஒர்க்கை போடாமல் அவங்க நிறுத்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த எடிட்டர் அதை விரும்ப மாட்டார். முதல்ல நெறியாளர் கோபிநாத் அதை விரும்ப மாட்டார். அதுக்கு பின்னாடி இருந்து அந்த நிகழ்ச்சியை உருவாக்கணும்னு நினச்ச தயாரிப்பாளர்கள், குறிப்பாக இயக்குனர் ஆண்டனி தான் விஜய் டிவியினுடைய இந்த நீயா நானா கான்செப்டுக்கே ஒரு தாய்ன்னு சொல்லலாம். ஆண்டனி அவர் தான் அந்த கான்செப்டே உருவாக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு ஆரோக்கியமான உரையாடல் சூழலை ஊடகத்தில் உருவாக்குனதில் ஆண்டனியோட பங்கு. ஸோ இவர்கள் யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன லூஸ் அவங்க பண்ண நிகழ்ச்சியை அவங்களே ரத்து செய்யறது கண்டிப்பாக பெரிய அழுத்தம் இருக்கணும். அப்படி ஒரு அழுத்தம் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல பாருங்க, அதுதான் இங்கே மிக சோகம். நான் அந்த பாயிண்ட்டை தான் எடுத்து வைக்கிறேன். பாஜக செஞ்சுச்சா செய்யலையா, ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. ஒரு நிறுவனம்ங்கிறது என் சேனல், எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு சேனல், எங்கள் மொழியில் நடக்கிற ஒரு சேனல், எங்கள் ஆட்களை கொண்டு எங்கள் தமிழர்களை மூலதனமாக கொண்டு அவங்க தானே சந்தை, தமிழன் தானே சந்தை. இதை தமிழனால் கண்டுபிடிக்க முடியல பாருங்க. ஏன்னா விஜய் டிவி ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவர் தமிழரானு உங்களுக்கு தெரியாது. இதை தீர்மானிக்கிற இடத்துல இந்த எம்என்சி கார்பரேட் இது வந்து டிவி நடத்துதா இல்லை ஏதேனும் நிறுவனம் வந்து லீஸுக்கு எடுத்து நடத்துகிறாங்களா? இப்போலாம் ஏதாவது பாருங்கள், டிவி நடத்தாது, டிவி யாராவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவிங்கிற கான்செப்ட்டுக்கும் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க அக்ரிமெண்ட் படி ப்ரொடக்ஷன் ஹவுஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, தமிழன் இருக்கிறானா, நார்த் இந்தியன் இருக்கானா, என்ன மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்கிறவனுக்கும் உங்களுக்கு நீயா நானாவை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தொடர்பே இருக்காது. இந்த தமிழர்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. அது ஏதோ ஒரு நார்த் இந்தியா நிறுவனம், யாரோ ஒரு சேட்டு இருப்பார், யாரோ ஒரு முகர்ஜி இருப்பார், யாரோ சட்டபாத்தியா இருப்பார். இந்த தமிழனுக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒரு நபர், அவருக்கு வந்து இது டிஆர்பி ரேட்டு, நல்ல மார்க்கெட் வருதா, என்ன மாதிரி டாபிக் ஓடுது, ஓகே பண்ணுங்க, அவ்வளோதான். அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் அங்கே உட்காந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு. இது இப்படி வரணும், இது 12 மணிக்கு போடாதீங்க, 1 மணிக்கு மார்க்கெட்டு மாறுது வியூவர்ஸ், இது 2 மணிக்கு சமைச்சிக்கிட்டே லேடிஸ் கொஞ்சம் அதிகம் பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஆட்கள் அவங்க. அதை தாண்டி இந்த நிகழ்ச்சி பேசுகிற உள்ளடக்கம் எதுவும் அவங்களுக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே போயிட்டு ஓகே அப்படின்னுட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு வலதுசாரி, மும்மொழியை ஆதரிக்கக்கூடிய ஒரு வலதுசாரி இந்த ப்ரொமோவோ இதெல்லாம் பார்த்துட்டு இது நமக்கு எதிரானதுன்னு டெல்லியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு வலதுசாரிக்கு சொல்ல போய் அவங்க அழுத்தம் கொடுத்தா நடந்துடும். இது வந்து இதை சொல்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஆய்வு தேவையில்லை. இன்றைக்கி பாஜக காரங்களாம் பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டத்தை கொண்டாடுறாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்போ வலதுசாரிகள் தான் இந்த நிகழ்ச்சியை நிறுத்த காரணமாக இருந்திருக்கிறாங்க. என்ன கொடுமைனா, ஒரு வலதுசாரி எதிர்ப்பு, ஒரு நிகழ்ச்சியை எதிர்ப்பதும், ஒரு திராவிட இயக்கம் ஒரு நிகழ்ச்சியை எதிர்ப்பதும் அந்தந்த அரசியல் உரிமை. ஆனால் எனக்கு என்னன்னா, இதில் பாதிக்கப்பட போகுது தமிழர்கள். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறவன் யாருன்னே எனக்கு தெரியல பாருங்க. இப்போ சில சேனல்களில் அதில் கலந்துக்கிட்டவங்க கிட்ட ஒரு ஃபோனோவில் பேசியிருக்காங்க. பேசினதன்படி அவங்க சொன்ன தகவல் என்னன்னா, இங்கே அவங்களுக்கு பாயிண்டே கிடையாது பேசுறதுக்கு. மும்மொழிக்கு ஆதரவாக பேசுகிறவங்களுக்கு பாயிண்டே கிடையாது. நம்ம இருமொழி கொள்கையில் பேசுகிறவங்க சாதித்தது என்ன அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் பட்டியலிட்டதில் கடைசியில் அவங்களுக்கு நோஸ் கட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதில் பாஜகக்காரர் ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு, அவரால் எதுவும் பேச முடியல அப்படின்றதுனால அவர் போய் சொல்லியிருக்கலாம், வெளியில் போய் சொல்லியிருக்கலாம், இந்த நிகழ்ச்சி வெளியே வந்தால் இந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா நீயா நானா ஷோன்றது ஒரு பாமர மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு இந்த செய்திகள்லாம் தகவல்கள்லாம் போய் சேர்ந்துடும், நம்மக்கிட்ட ஸ்டஃப் இல்லைன்றது போய் சேர்ந்துடும், அதனால அதை தடை பண்ணணும்னு சொன்னதாக அதில் கலந்துக்கிட்டவங்க கொடுத்த பேட்டியில் தெரிய வருது. இல்லை, இந்த தலைப்பில் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக தான் தமிழர்கள் பேசுவாங்க. ஏன்னா நீயா நானால பங்கேற்பவர்கள் அப்படிங்கிறப்ப அறிவாளிகள் மட்டும்தான் பங்கேற்க முடியுங்க. ஏன்னா இது ஒன்றும் ஆடம்பரத்தையும் பகட்டையும் ஆபாசத்தையும் பூத்துற ஷோ கிடையாது. அந்த 2 மணி நேரம் அறிவால் கட்டி போட வைக்கிறது, உணர்வால் அவனை உரையாட வைப்பது, இதுதான் நீயா நானா நிகழ்ச்சி. அப்படி இருக்கும்போது இதில் எவனாவது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு மேக்ஸ் படித்தா ஒருத்தன் முன்னேறலாம், சயின்ஸ் படித்தா முன்னேறலாம், ஹிந்தி படித்து எப்படி முன்னேற முடியும்? தமிழ்ங்கிறது என் மொழி, நான் படித்தாகணும், அது தெரிஞ்சே ஆகணும். அடிப்படையில் ஒருத்தன் சிந்திப்பதே வந்து தாய்மொழியில் தான் சிந்திக்க முடியும். இது யானை, இதுக்கு இங்கிலீஷில் என்ன, எலிஃபண்ட், அதுதான் இயல்பான முறை. ஆனால் அதுவே இப்போ மாறுது. இவன் எலிஃபண்ட்டுன்னு தான் தெரியுது, பசங்களுக்கு யானைன்னு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் தமிழ் தெரியாமல் ஒருத்தன் இருக்கவே முடியாது. ஆனால் ஹிந்தி தெரியாதனால அவனுக்கு ஒரு நட்டமும் இல்லை. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவன் ஒரு ஜெர்மனியில் போய் பிழைக்க போகிறான்னா அவனுக்கு இங்கிலீஷும் தேவையில்லை, தமிழும் தேவையில்லை. அவன் டெக்னாலஜியை வச்சு மட்டும் தான் முன்னேற முடியும். ஜெர்மனி எங்கே கற்றுக்கிட்டே ஆகணும். சீனாவுக்கு போகிறான்னா அவன் சீனா கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் எதுக்கு எங்கே போயும் பிழைக்க வாய்ப்பில்லாத ஒரு மொழியை நான் படிக்கணும்? ஒன்று என் தாய்மொழியாக இருக்கணும், இல்லை உலகத்தில் எங்கே போனாலும் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஆங்கிலமாக இருக்கணும். இப்போ இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்களேன், நான் உலகத்தில் எங்கே போனாலும் பிழைச்சிக்கலாம். தமிழ்ங்கிறது என் தாய்மொழி, அது என் ரத்தத்தில் ஊறுனது. இந்தி என்ன படிச்சு நான் அர்ஜென்டாக்கு எதுக்கு போகிறேன்? அஜர்பைஜானுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? இந்தியை படித்து
எதுக்கும் உதவ போகிறதில்ல அந்த ஹிந்தி. ஸோ அந்த ஹிந்தியை படிக்கணும்னு பகுத்தறிவு உள்ள தமிழர்கள் சொல்ல மாட்டாங்க. அது வந்து திணிக்கப்பட்டது. இங்கே இந்த மெட்ரிக்கு சிபிஎஸ்சி சிலபஸ்லலாம் பேரண்ட்ஸோடைய விருப்பம் கிடையாது. அங்கே ஒரு ஹிந்தின்னு ஒன்று இருக்குது, வேறு வழி இல்லை, அவன் படிச்சுக்கிறான், அவ்வளோதான். இந்த ஹிந்தி படிச்சோன்னா அவனுக்கு பெரிய நாலேஜ் எல்லாம் ஒன்று வரப்போகிறது கிடையாது, அது ஏதோ திணிக்கிறான். அதனால் அரசு பள்ளியில் அது ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறதுனா அரசு பள்ளியில் படிக்கிற பசங்க மெடிசனுக்கும் இன்ஜினியரிங்கும் போக விடாமல் தடுக்கிற சதி தான் அது. அந்த சப்ஜெக்ட் படிக்கிற நேரத்துக்கு அவன் ஏதாவது உருப்படியாக படிச்சுட்டு போயிடுவான். சயின்ஸில் ஃபிசிக்ஸை கொஞ்சம் கவனம் எடுத்து நல்லா படிச்சுட்டு போயிடுவான். அதனால் இது இயல்பாகவே இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக தான் இருக்கும். அவங்களுக்கு பதட்டம் என்னன்னா, இங்கே எல்லாருமே தமிழர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கே. அவங்க வந்து இது திமுக அரசியல் பண்ணுதுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது திமுகவின் கொள்கை அப்படின்னு. திமுகவின் கொள்கையிலப்பா தமிழர்களின் விருப்பமே இருமொழி கொள்கை தான். பாஜகவை சேர்ந்த அலிஷா அப்துல்லா ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க இதைத்தான் சொல்றாங்க, அந்த ஒட்டுமொத்த நியானா ஷோவே வந்து ஒரு ஸ்கிரிப்டட், திமுகவினுடைய அறிவுரையின் பேரில் நடக்கிற ஸ்கிரிப்டட். நான் என்னை கலந்துக்க கூப்பிட்டாங்க, நான் போகலை, ஏன்னா விசாரிச்சதன் அடிப்படையில் இந்த தகவல் தெரிய வந்தது அப்படின்னு சொல்றாங்க. டாபிக் என்னவோ மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா எதிர்ப்பா அப்படிங்கிறது தான். உள்ளுக்குள்ள தமிழ் வெர்சஸ் ஹிந்தி அப்படின்னு தான் அந்த விஷயத்தையே அந்த ஷோவையே கொண்டு போவாங்க, கடைசியில் டவுன் பண்ணுவாங்க ஹிந்தியை அப்படிங்கிறத தான் அவங்க முன்வைக்கிறாங்க அவங்களுடைய கருத்தின் மூலமாக. இப்போ நம்ம பேசும்போது கூட ஹிந்தி படிக்கிறதுனால என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம். இத்தகைய விஷயத்தை அங்கே வந்து முன் வைப்பாங்க அப்படிங்கிறத தான் சொல்றாங்க அவங்களும். இல்லை அதுதான் உண்மை. அதாவது ஏன்னா அவங்களும் அதுக்கு தான் முயற்சி பண்றாங்க அப்படின்றதுனாலயா? இல்லைங்க, தமிழர்களுடைய மனநிலைங்க. இவங்க அதை விஜய் டிவி மீதும் கோபிநாத் மீதும் திசை திருப்பி தப்பிக்க பார்க்குறாங்க. கேட்டால் திமுக நடத்துகிற நிகழ்ச்சின்றுவாங்க. அவங்க அதிகபட்சம் வேறு என்ன பண்ண முடியும்? பதில் வாதம் வைக்க முடியலன்னா நீ திமுக காரன், நீ ஊப்பின்னு எதையாவது உளறிட்டு போயிட்டு இருக்கணும். நீ நானால பங்கேற்றவன் எல்லாரும் ஊப்பியா? ஏன் நான் கருத்து சொன்னவன் எல்லாம் திமுகவில் என்ன மாவட்ட செயலாளராக இருக்கான். அவன் இந்த கொள்கை வடிவத்தினால் நான் பெற்ற பலன் என்னன்னு சொல்றான். அதை காது கொடுத்தே கேட்காம நீ ஹிந்தி படிச்சிருக்கலாமே, நீ பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் பொழைச்சிக்கலாமே தான் திருப்பி சொல்றாங்க. டே தமிழை எதுக்குடா பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகணும்? அவன் பக்கத்து நாடுக்கு போற அளவுக்கு முன்னேறிட்டான்டா. தமிழ்நாட்டுக்காரன் அவனுக்காவது பாகிஸ்தான் போகணும்னு ஆசை வருமா? நேபாளத்துக்கு போகணும்னு ஆசை வருமா? ஆனா வட இந்தியர்களுடைய அதிகபட்ச ஆசையே அந்த நேபாளம், ஆப்கானிஸ்தான், இதுதான் இவங்களுக்கு பெரிய நாடு. அதை விட்டா அதை விட சூப்பர் நாடு தமிழ்நாடு தான் இவங்களுக்கு. தமிழ்நாட்டுக்காரனுக்கு சூப்பர் நாடுன்னா என்ன நாடு? அவன் போனா அமெரிக்கா லண்டன் போவான், இல்லாட்டி சிங்கப்பூர் போவான், இல்லை வளைகுடா நாடுகளுக்கு போனாலுமே டாப் பொசிஷன் இன்ஜினியர் அந்த மாதிரி போவான். கேரளாவில் கூட நர்ஸுகளாக தான் நிறைய பேர் போவாங்க. டாப் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸாக தமிழ்நாட்டிலேருந்து தான் போவான். அதுவும் நியானா ஷோவில் மேற்கோள் காட்டியிருந்தாங்க ஒரு ஷோவில். ஆமாம், அது அருமையா. அதான் இந்த மாதிரியெல்லாம் அது பழைய ஷோ, ரொம்ப பழசு. அதெல்லாம் எவ்வளோ நுட்பமாக பாருங்க. ஏதாவது மலையாளிகள் தான் படிச்சிருக்கிறாங்க, தமிழர்கள் படிக்கலன்னு போகிற போக்கில் ஒரு புள்ளியோரத்தை காமிக்கிறாங்க. உயர்கல்வியில் யார்? பெண்கள் படிக்கிறதுல யார்? எல்லாத்துலையும் தமிழ்நாடு தான் போதும். அவன் கையெழுத்து போட்டால் போதுங்கிறத ஒரு இந்த மாதிரியான வாதத்தை வச்சு தான் அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. கையெழுத்து போகிறதுல யார் அதிகம்னா அங்கே ஃபுல்லாக இருக்கிறான்னு அது கணக்கு வராது. தமிழ்நாடு தான் அதில் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தட்டையான வாதங்களை நல்ல கூர்மையான வாதங்கள் கொண்டு உடைத்தெறிந்தது விஜய் டிவி நீயா நானா ஆண்டனி கோபிநாத் டீம் தான். அது அவங்களுக்கு ஒரு பொறுக்க முடியாததாக இருக்குது. ஏன்னா இது வந்து பெரிய அளவில் மக்களை போய் சேருது. இது ஒரு எச்சரிக்கையாக கூட இப்போ நானும் பார்க்குறேன், பலரும் பார்க்குறாங்க. என்னென்னா செய்தி சேனலில் எதிரான இந்த செய்திகள் வரும், அதுக்கு எதிர்ப்புகள் முடக்கிறது, இத்தகைய வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒரு நியானான்றது ஒரு மக்களின் ஊடாக ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஷோ வரைக்கும் வந்து இப்போ அதுக்கு ஒரு தடைன்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா எதிர்காலத்தில் எத்தகைய அடக்குமுறைகள் இருக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுவதற்கு கூட அப்படிங்கிறதுல. அதில் கார்ப்பரேட் அல்லது மேலே இருக்கிறவங்களோட அரசியல் கட்சிகளினுடைய தலையீடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பற்றின ஒரு ஒரு யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு புள்ளியில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அதில் எத்தகைய பாதிப்புகள் ஃபியூச்சரில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு பெரிய பாதிப்புங்க. அதான் சொல்கிறேனே, இந்த ஒற்றை தேசியம் இந்த கான்செப்ட் இருக்குல்ல, அதாவது ஒரு மலையாளி, ஒரு பெங்காலி, ஒரு கன்னடன், ஒரு தமிழன், குஜராத்தி, இந்த அடையாளத்தை தயவு செய்து நீங்கள் அங்கீகரிக்கணும். நான் ஒரு குஜராத்தினா நான் சிந்திப்பது, எழுதுவது, பேசுவது, நான் பார்ப்பது இதெல்லாம் என் தாய்மொழியில் என் தாய் நிலத்தோடு தொடர்புடைய கலாச்சாரத்தோடு நான் வாழ்ந்து அதை நான் வெளிப்படுத்தக்கூடிய உரிமை எனக்கு வேணும். இந்த நேரத்தில் நான் தமிழனா நான் என்ன கேட்குறேன்னா, என் தமிழ் மண்ணில் தமிழர்களை மூலதனமாக கொண்டு இயங்குகின்ற ஊடகங்களில் தீர்மானிக்கிற இடத்தில் தமிழர்கள் வேணும்னு நான் கேட்குறேன். நான் சும்மா அந்த நீயானாவும் பாஜக நிறுத்திருச்சுல, இன்னைக்கு பாஜக நாளைக்கு யாரானாலும் இருக்கலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நிறுத்தினது யாருன்னு எனக்கு தெரியலையே. அங்க வேலை பார்த்து கோபிக்கு நீயானாவுக்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து சொல்றாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல யாரு சொல்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது, விஜய் டிவியில வேலை பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. அதிகாரம்ங்கிறது பரவலாக்கப்படணும்னு அறிஞர் அண்ணா
இன்க்ளூசிவ் growth. தமிழனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் உத்தரப்பிரதேசக்காரனுக்கு இருக்கணும். ஆனா இங்க எல்லாமே உத்தரப்பிரதேசக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கு, தமிழனுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல. நான் கேட்பது இந்த சென்ட்ரலைஸ்டுங்கிறது அரசியலில் மட்டும் இல்ல, ஊடகத்திலையும் வந்துருச்சா. மத்தியஸ்தம் பண்றேன், சென்ட்ரல் ஐ எம் மத்திய அரசு ஒன்றிய அரசு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஒரு ஆள் நான் தீர்மானிப்பேன் இருக்குல்ல, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையும், அது அரசியலின் யதார்த்த அதிகாரம், இம்பரலிசம் அப்படின்னு நாம் விமர்சிக்கிறோம். இப்போ அதனுடைய தாக்கம் இங்க வந்துருச்சா. நேஷனல் சேனல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வரீங்க, இப்போ உங்களை தீர்மானிக்கிற இடத்துல நேஷனல் லெவல்ல தீர்மானிக்கிறீங்க, எங்களுக்கு ஹைப்பர் லோக்கல்ல அது பாதிக்குது. புரியுதுங்களா? உஸ்லம்பட்டிக்காரனுக்கு என்ன தேவை, திருப்பூர்காரனுக்கு என்ன தேவை, ராசிபுரத்துக்காரனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து நிகழ்ச்சி நடத்தினாங்க ஆண்டனியும் கோப்பியும். காரணம் அவர் அறந்தாங்கிக்காரர், அவர் திருநெல்வேலிக்காரர். ஏன் அர்ணாப் கோசாமி மாதிரி ஆள் நடத்தியிருந்தா எப்படி நடந்திருப்பாங்க? 24 பேரும் பாகிஸ்தான்காரனை எப்படி கொல்லணும், பாகிஸ்தான்காரன் தான் நமக்கு எதிரி, சீனாக்காரன் தான் நமக்கு எதிரி, நம்மளை காப்பாற்ற வேற வழி இல்லை, மாடு மூத்திரம் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை நடத்தியிருக்க முடியும். ஆனா அவங்க அப்படி நடத்தலையே. அது என்ன மதுரை ஸ்லாங்ல என்ன அழகு. அதனே கொங்கு மண்டலத்துக்காரன் கோவப்படும் போது கூட அழகா கோவப்படுறான். ஓ, சென்னை தமிழ் தாயா, சங்க தமிழுக்கே அது. சோட்டால் அடிப்பேங்கிறாயா, சுவடால் அடிப்பேங்கிறாயா, சோட்டு சுவடனா ரெண்டியா. வடச்சென்னை தமிழ் பேசுறா, தமிழுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கியா. இதையெல்லாம் இந்த மாதிரி ஆய்வுகளோட உட்காந்து நம்மளை கேட்டு பழக்கப்படுத்தினது காரணம் நீயா நானா ஆண்டனியோ கோபியோ மலையாளியோ மார்வாடியோ கிடையாது. மலையாளியும் மார்வாடியும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, குஜராத்ல இருந்துக்கோங்க, ராஜஸ்தான்ல இருந்துக்கோங்க, தமிழ்நாட்டுல வேண்டாம். தமிழ்நாட்டுல இல்ல, ஆந்திராலையும் வேணாங்கிறேன். புரியுதுங்களா? நான் தமிழ் வெறியில பேசல, நான் இயற்கை அரசியல பேசுறேன், இயற்கை நீதியை பேசுறேன், அது சமூக நீதி. நான் தமிழனா மட்டும் பேசல, மனிதனா பேசுறேன். ஒரு குஜராத்தியை தீர்மானிக்கிற இடத்துல மராத்திகள் வந்தாலும் தவறுதான், மராத்திகளை தீர்மானிக்கிற இடத்துல பீகாரிகள் வந்தாலும் தவறுதான். நான் பேசுற இந்த அரசியல் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இது இயற்கைக்கு முரணானது. இப்போ நின்றுச்சுல அரசியலே நம்ம என்ன கேட்கிறோம், எங்களை நாங்க வழி நடத்தணும், எங்களை நாங்க வரி போட்டுக்கிறோம். ஏன் பண்பாடு, என் நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க தான் எடுக்கணும், தமிழ்நாட்டுக்காரன் எடுக்கணும். புரியுதுங்களா? வேட்டுவ கவுடர் பிசியில டிஎன்டில வருவானா, பிசியில வருவானாங்கிறது எங்க தமிழ்நாட்டில் உள்ள நாமக்கல் ராசிபுரத்தில் உள்ள தாசில்தார் ஆபீஸ்ல நாங்க யோசிப்போம். அதெல்லாம் புரியுதுங்களா? இந்த அதிகாரத்தை எப்படி நீ டெல்லி கொடுக்க முடியும்? நான் கேட்கறது ரொம்ப பேசிக் சயின்ஸ். நான் பெரியாரியம், மார்க்சியம் பேசுறேன், தமிழ் தேசியம் பேசுறேன், தேசிய இன உரிமை பேசுறேன், எல்லாம் போட்டு இது பண்ண ரொம்ப பேசிக்கா பாமரனா கேட்கிறேன். நாமக்கல்ல ரோடு சரியில்லைங்கிறது தீர்மானிக்கிறதுக்கு எதுக்கு நாக்பூர்காரன்னு கேட்கிறேன் நான். அந்த அரசியல் தான் இன்னைக்கு விஜய் டிவில இறங்கிருச்சுங்கிறேன் நான். இனி அடுத்து கண்டென்ட் அவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா யோசித்து பாருங்க. இனிமே இந்த கண்டென்ட்ஸ் எடுக்கணும், இது எடுக்கக்கூடாது, அந்த முடிவு எடுத்துட்டு அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அதாவது அதை பார்க்காம நீங்க தவிர்த்தரலாம்னு சொல்லலாம். ஆனால் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது. இன்னைக்கு பொலிட்டிக்கலா இருக்கான், 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்லாம். நீயா நானா மாதிரி ஷோ பார்த்து தான் அந்த உணர்வு வருது. பண்பாடு, கலாச்சாரம், தொன்மை, உலகமயம்னா என்ன, கார்பரேட்னா என்ன, உலகமயமாக்களுக்கும் தேசிய தன்னாட்சிக்குள்ள தொடர்பு என்ன, ஐடி பார்க்ஸ் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வருது, இதுக்கு திராவிட கட்சியில் மட்டும்தான் காரணமா, ஏன் காமராஜர் காரணம் இல்லையா, அப்படியே போட்டு அடிக்கிறாங்கல்ல. அண்ணாவை பத்தி, காமராஜரை பத்தி. காமராஜர் வேற, காங்கிரஸ் வேறையா? வெறுமனே காங்கிரஸ்னா ராஜாஜி, சத்தியமூர்த்தி ஐயரும் வருவாங்க. ஆனால் காமராஜர்னா அவங்கள மைனஸ் பண்ண காமராஜர் தான். அவர் சத்தியமூர்த்தி ஐயரும் ராஜாஜி மைனஸ் பண்ற இடத்துல பெரியார் உட்கார்றாரு. இவ்வளவு இருக்கு காங்கிரஸ்குள்ள, காமராஜருக்குள்ள இவ்வளவு இருக்கு. இதையெல்லாம் நான் அரசியலா பேசினா இவன் ஏதோ பெரியாரிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு, இவங்க அரசியல் பேசுறான்ட்டு இளைஞர் எந்திரிச்சு போயிடுவான். ஆனா விஜய் டிவி நீயா நானா இது அவனுக்கான அரசியலா, அவன் பக்கத்துல உட்காந்து அவனுக்கான வேலை வாய்ப்போட தொடர்புடையதா உட்காந்து பேசும். அது நீ மிஸ் ஆகும்ல, அது வருங்கால தலைமுறைக்கு இழப்பு இல்லையா? அதனால தான் நான் வேதனைப்பட்டு ஆதங்கப்பட்டு ஜீவா டுடே கூட இந்த விஷயத்தை எடுத்து பேசு. கண்டிப்பாக. இப்போ ரீசென்ட்லி தான் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ஜியோ கூட டை ஆஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மாற்றங்கள் வர்றதை ஒரு கார்ப்பரேட் அரசியல் ரீதியாகவும் யோசிக்க வேண்டியிருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அந்த கார்ப்பரேட் மயம் ஏக இந்திய மயம், அதுதான் திரும்பி சொல்றேன். தேசிய இனங்களை ஒடுக்குவதும் கார்ப்பரேட் அரசியலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஏற்கனவே இந்த இந்தியாவில் பெரியார் அதைத்தான் சுட்டி காட்டினார். தேசிய இனங்களுக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தெலுங்கானா, தமிழன், காஷ்மீர், வடகிழக்கு மாகாணம், மராத்தி, கர்நாடகா, எல்லா தேசிய இனங்களும் இங்க இந்தி என்ற மாயக்குள் சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து போராடின அறிவும் விழிப்புணர்வும் தமிழ்நாட்டுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார் கொடுத்துட்டார். மற்ற மாநிலங்களுக்கு அந்த அளவுக்கு வரல, இப்பதான் விழிச்சுக்கிறான். இப்ப ஏற்கனவே தேசிய இனங்களை, அதன் அடையாளத்தை அழிக்கின்ற வேலையை இந்த ஏக இந்திய அமைப்பு டெல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கு 100 வருஷமா. இதுல கார்ப்பரேட்டுங்கிறவன் அவனுக்கு மொழியே இருக்கக்கூடாது, அவனுக்கு இந்தியா பாலிடிக்ஸ்லாம் தேவையில்லை, இந்தியாவுடைய அரசியல் இந்திய அரசியலாம் கிடையாது.
அவனுக்கு பொதுவாகவே மொழி அரசியல் வட்டார அரசியலாம் கிடையாது. அவனுக்கு சந்தை பெருசாக இருக்கணும், மார்க்கெட், அதை நோக்கி தான் சிந்திப்பான். ஆனால் அவன் ஹைப்பர் லோக்கலாக சிந்திக்க மாட்டான். ஸோ அதுவும் சேரும்போது இங்கே அடிப்படையில் நம்முடைய மொழி, பண்பாடு, மாநில உணர்வு, சமூக நீதி எல்லாமே சூறையாடப்படுகின்ற ஆபத்து இருக்கிறது. ஃபைனலி இது போன்ற விஷயங்கள், ஏன்னா நீங்கள் மேற்கோள் காட்டும் போது மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா அதெல்லாம் மேற்கோள் காட்டி தான் சொல்லியிருந்தீங்க. அப்போ இது கொஞ்ச காலம் முன்னாடியிலேருந்து இது தொடங்கிடுச்சு இத்தகைய விஷயங்கள் அப்படின்னு. ஆமாம், பிரியங்கா மணிமேகலை மேட்டர்ல அத்தனை சொன்னேன், போட்டு உடைத்த மணிமேகலை தான் சொன்னேன். மணிமேகலை இந்த மேட்டர் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. மணிமேகலை அழுதுட்டு பேசும்போதே அந்த மணிமேகலைக்கு இவ்வளோ அரசியல் இருக்கான்னு தெரியாது. அவங்கள பொறுத்தவரையும் தனக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கிறது மட்டுமா இருக்கலாம். நான் மணிமேகலை ஆதரித்து பேசுனது அது கோயம்புத்தூர்கார பிள்ளை, நாமக்கல்கார பிள்ளைங்கிறதுலாம் எனக்கு தேவை கிடையாது. இந்த இடத்தில் அந்த பில் தமிழர் என்பதால் ஒதுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழை ஒருத்தன் ஒதுக்கப்படுறான். ஆனால் பிற மொழியினருக்கு வாய்ப்பு கிடைக்குது, பிற மாநிலத்தவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கான லாபி இருக்கு. என்னன்னு பார்த்தா அது தமிழன் கையில் இல்லை, அது கார்பரேட் கையில் இருக்கு. யாரோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல தீர்மானிக்கிறதுல மலையாளி இருக்கிறானா, மராத்தி இருக்கானான்னு தெரியல. அப்போ நம்ம கோயம்புத்தூர்கார பிள்ளை அங்கே அழுகுது. அதை தான் சொன்னேன், இது இன்னைக்கு தொடங்கல. அதை தான் என்னுடைய பேட்டியில் தெளிவாக சொல்லிடுவேன். மணிமேகலை அன்னைக்கே சொல்லிட்டாங்க அப்படின்னு. யார் தீர்மானிக்கிற இடத்துல நம்ம இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஊடகங்களில் தீர்மானிக்கிற இடத்தில் தமிழர்கள் இருக்கணும். செய்தி நடத்துகின்ற அந்த விவாதம் நடத்துகிற இடத்தில் தமிழர்கள் இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு ஊடகங்கள் மீது கோபம். இன்னைக்கு நியூஸ் 7 இருக்கட்டும், நியூஸ் 18 இருக்கட்டும், எல்லா ஊடகங்களிலுமே தீர்மானிக்கிற இடத்தில் தமிழர்கள் வந்துட்டாங்க. அந்த நெறிப்படுத்துகின்ற அந்த விவாதத்தை நடத்துகின்ற இடத்தில். ஒரு காலத்துல கருத்து சொல்ற இடத்துல தமிழர்களை விட மாட்டாங்க. குறிப்பா பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முஸ்லீம் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அது வந்துட்டாங்க. புதிய தலைமுறையிலையும் தமிழர்கள் தான் நெறியாளர்களா இருக்கிறாங்க. தமிழ் உணர்வாளர்கள், அரசியல் அறிந்தவர்கள் இருக்கிறாங்க எல்லா சேனல்லையுமே இன்னைக்கு. ஸோ இப்போ அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது பெண்கள் வந்துட்டாங்க. சுகிதா, நியூஸ் 7ல சுகிதா பெண் ஆசிரியராக வந்துட்டாங்க. இப்படி எல்லாம் வந்தவுடனே அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. என்னடா அது? அதனால தான் ஊடகங்களை அவங்க உடனே ஒரு பிராண்ட் பண்ணி குத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அடுத்து விஜய் டிவி மாதிரி அடுத்த ஒரு வெகுஜன ஊடகத்தையுமே கோபிநாத்தும் ஆண்டனி மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால இதில் அவங்களாம் மிரட்டப்பட்டிருக்கலாம்னு சந்தேகிக்கிறீங்களா? இல்லைங்க, நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மிரட்டப்படுறது இல்லை, என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. தீர்மானிக்கிற இடத்துல அதான சொல்றேன், தீர்மானிக்கிற இடத்துல நம்ம ஆட்கள் இல்லை, தமிழர்கள் இல்லை. இப்போ சன் நியூஸ்ல தீர்மானிக்கிற இடத்துல தமிழர்கள் வந்துட்டாங்க, புரியுதுங்களா? ஜெயா டிவிலையும் தமிழர் இருக்கிறாங்க, நியூஸ் 7 எல்லாம் தமிழர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. இந்த செட்டப் அங்கே இல்லைங்கிறேன். நான் சொல்கிறேன் அந்த கான்செப்ட். நீங்கள் சொல்கிறது ரொம்ப மேலோட்டமான அரசியல், அது உண்மையாக கூட இருக்கலாம். அதை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் அது தெரியும். அவங்க மிரட்டிருப்பாங்கப்பா, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொல்றது சாதாரண. ஏன்னா அது ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, கோபிநாத் மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுனால அது. ஏன்னா ஒரு சாதாரண இல்லைங்க, இது மிரட்டப்படுவதுன்னு இல்லை, அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் அது போறது இல்லை. அங்கேருந்து பட்டன் ஆஃப் பண்ணிடுறான், அவ்வளோதான். இவங்க வேலை பார்த்து உழைச்சி கலைச்சி இது வரப்போகுது அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நின்றுச்சு அவ்வளோதான். ஏன்னா அது செட்டப் ஹையார்கி மேலே போக போக அது யார் கையில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும், பரவலாக்கப்பட்ட நிலையில் இருக்கணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இது நான் பேசுறது முக்கியமான அரசியல். வெறுமனே அவன் செஞ்சுட்டான் இவன் செஞ்சுட்டான்னு சொல்லாதீங்க. சிஸ்டமே அப்படியே மாறிக்கிட்டு இருக்குங்கிறேன் நான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, எதிர்காலத்துலேயும் பெரிய பிரச்சனையாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ இதன் மூலமாக மக்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். ஒரு சர்வாதிகாரத்தினுடைய வடிவம் இன்னும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நினைக்கலாம் நான் எதிர்பார்க்கிறேன். பல்வேறு கருத்துக்கள் நியானா இந்த முடக்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.